கேள்வி சும்மா நீங்க கேட்கறதுக்கு நான் பேசுறேன். நீங்க ஏதாவது என்னடா இப்படி இடக்கா பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க. இப்படி சும்மா அப்படி அதாவது அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதை அப்படியே நம்பிடுறோம். சரியா? ஒரு விஷயத்தை கேட்கிறப்ப அது சரியா தப்பா, அது வேதபூர்வமானதா, அது வேதத்துல சொல்லி இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. நீங்க கேள்வி கேட்டீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு. பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வேதத்தின் மூலமா. கடவுளை தெரிஞ்சுக்கணும், வேதத்தின் மூலமா வேதத்திலையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயம். வேதத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாவத்திலிருந்து விடுதலை பெறுது. பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியுமா? பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியுமா? விடுதலை பெற முடியுமான்னு கேட்கிறேன். வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதுல ஒருத்தர் சொல்றாரு, கால்வின் ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, கடவுளை தெரிஞ்சுக்கணும்னா என்னைய தெரிஞ்சுக்கணும். தன்னை அறிந்தவன் தான் யாரை அறிஞ்சிக்க முடியும்? நான் யாருன்னு தெரிஞ்சாதானங்க கடவுளை அறிஞ்சிக்க முடியும். நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு தெரியுமா? நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேட்கிறேன். என்ன நீங்க எப்படி இவ்வளவு மொழி முழிக்கிறீங்க? பயப்படுறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாருன்னு கேட்கிறேன் நான். மனிதன். வெரி குட். மனிதன். மனிதன்னா யாரு? மனுஷன்னா யாருன்னு கேட்கிறேன். படைப்பு. சரிதான், கடவுளால தான் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கோம். உலகத்தில் இருக்கிறது எல்லாமே, எல்லா மனிதர்களும், எல்லா உயிரினங்களும், அந்த உலகத்தில் இருக்க கல் மண்ணுலேருந்து எல்லாமே யாருனால தான் படைக்கப்பட்டிருக்கு? நல்லா தெரிஞ்சுங்க. கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா சொல்றதை நம்புறது இல்லை, சொல்றதை ஆராய்ச்சி பார்த்து வேதத்துல இருக்கான்னு நம்புறதுக்கு பேர் தான் என்னது? நீங்களா யாராவது அதை நான் போனாட்டி வந்தப்போ உங்கள்கிட்ட கேட்டேன், நினப்பு இருக்கா? போனாட்டி வந்தப்போ உங்கள்கிட்ட கேட்டேன், உங்க அம்மா பொய் சொல்லுவாங்களான்னு கேட்டேன். நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? ஆனா நிஜம் என்னது? சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு ஏன் அதை சொன்னீங்க? உங்களுக்கு உங்க அம்மா மேல நம்பிக்கை, தப்பு சொல்லி தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி எப்பொழுதுமே நம்ம எப்படி நம்ம மனசு இருக்கும்னா, நம்மளுக்கு பிரியமானவங்க சொல்றதை என்ன செஞ்சுக்குவோம்? ஏத்துக்குவோம். அது பொய்யா இருந்தா கூட என்ன செஞ்சுக்குவோம்? ஏத்துக்குவோம். ஆனா இந்த வழியில, கடவுள் வழியில அப்படிலாம் இருக்கவே முடியாது. கடவுள் ஒரே ஒரு வழிதான் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன வழி? வேதம். இந்த வேதம் யாருடையது? இதை யார் எழுதுனதுன்னு கேட்கிறேன். 2 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லுதுன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் நான் எழுதல, கடவுள் எழுதின வார்த்தை. அப்ப கடவுள் எழுதினார்னா அதுல நிஜம் இருக்குமா, பொய் இருக்குமா? வெரி குட், சூப்பர். 100க்கு 100 நிஜம் தான் இருக்கும். சரி, இப்ப அப்படி சொல்றப்ப இப்ப கடவுள் 2 சொல்லுவாரா, 1 சொல்லுவாரா? அது ரைட்டு. இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுது, இப்போ பொய் சொல்லாத அப்படின்னு வேதம் சொல்லுது. இது கடவுளுடைய வார்த்தை. இப்போ பொய் சொல்லலாம்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்குமா? சொல்லாது. இப்ப 2 சொல்லாது, 1 தான் சொல்லும். அப்ப கடவுளுடைய வார்த்தை இது. இப்ப கடவுள் எழுதி கொடுத்த இந்த வார்த்தையை குறித்து நல்லா சிந்திக்கணும், நல்லா ஆழமா சிந்திக்கணும். இப்ப இது மட்டும்தான் உண்மை, இது மட்டும்தான் சத்தியம். சங்கீதம் 119 160 வாசிங்க. சங்கீதம் 119 160. பொறுமையா வாசிங்க. சங்கீதம் 119 160. அவ்வளவுதான். உங்களுடைய வசனம் சமூலமும். அப்ப அப்படியே என்ன சொல்றதுன்னா, இந்த வேதம் முழுசும் என்னவா? சத்தியம். நீங்க உட்காந்துங்க, அவங்க உட்கார வச்சுக்குவாங்க, நீங்க அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அப்ப வேதம் முழுசும் என்னது? வேதம் முழுசும் என்னது? உண்மை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்க ரோமர் 3:4 வாசிங்க. ரோமர் 3:4 தம்பி இங்க வந்துரு, இங்க வா, நீ வா, நீ முன்னால கூட வா. அப்படி ஆக மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய
விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எல்லா மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. இப்ப தேவன் மட்டும்தான் சத்தியபரர், மனுஷன் எல்லாம் என்னது? அப்ப சத்தியத்தை அறியணும்னா நீங்க எங்க வரணும்? சத்தியம் எல்லா மனுஷனும் பொய்யனாயாச்சு. வேதம் சொல்லுது எல்லா மனுஷனும் பொய்யன். எது மட்டும் தான் சத்தியம்? வேதம் மட்டும் தான் சத்தியம். ஏசாயா 8:20 வாசிங்க. ஏசாயா 8:20. ஏசாயா 8:20 வாசிங்க. ஏசாயா 8:20. இல்ல இல்ல எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நீங்க பார்க்கணும். 8:20. ஏசாயா 8:20 பக்கம் சொல்லுமா? பக்கம் சொல்லு. 814வது பக்கம். பைபிள் பார்க்கணும். காலைபிட்ட ஒரு பைபிள் கொடுங்க. வாசிங்க. இப்ப 8 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. வேதம் சொல்லுது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கணும், அதன்படி சொல்லாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இதன்படி இதுல இருக்கிறபடி நீங்க சொல்லலைன்னா மனுஷனுக்கு என்ன கிடைக்காது? வெளிச்சம் கிடைக்காது, பரலோகம் போக முடியாது. இப்ப பரலோகம் போகணும் அப்படிங்கிறதுக்கு முதல் வழி என்னன்னா, நீங்க எங்கதான் வரணும்? இந்த பைபிளை நீங்க மூடிட்டீங்கன்னு இப்படி வச்சுட்டுங்க. மூடி வச்சுட்டு ரட்சிப்பை பத்தி சொல்ல முடியுமா? படைப்பை பத்தி சொல்ல முடியுமா? கடவுள் யாருன்னு சொல்ல முடியுமா? ரட்சகர் யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நீங்க எங்க வரணும்? கடவுள் இருக்கிறாருங்கிறது படைப்பை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா யார் அந்த கடவுளுங்கிறத எங்க வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும்? வேதத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆக வேதம் இல்லாம கடவுளை பத்தி என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அப்ப வேதம் சொல்லுது இது கடவுளுடைய வார்த்தை. இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்க உபாகமம் 4:2 வாசிங்க. உபாகமம் 4:2. யாராவது ஒருத்தவங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்புறமா பின்னால பாக்குறது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உபாகமம் 4:2 என்ன சொல்லுது? ஒருத்தவங்க நீதிமொழிகள் 30:5 எடுத்துக்கங்க. ஒன்று கூட்டமும் வேண்டாம். அப்ப எங்க சொல்றாரு? கூட்டமும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இப்ப பேசுறேன், இப்ப நான் பேசுறேன் என்ன செய்யக்கூடாது? குறைச்சும் சொல்லக்கூடாது. நீதிமொழிகள் 30:5 வாசிங்க. நீதிமொழிகள் கேடகமா இருக்கிறார். வாசிங்க. ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் வசனத்தோட உன்னை கூட்டினா யாரு கடிந்து கொள்வார்? கர்த்தர் கடிந்து கொள்வார். நான் பொய்யனாயிருவேன், கடவுள் நம்மளை கடிந்து கொள்வார். ரொம்ப கவனமா இருக்கும். இப்ப வேதத்தின்படி சொல்லாத இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து. இப்ப சொல்லுவாங்கல்ல, இப்ப டாக்டர்கிட்ட போறப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டு மருந்துலாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நாட்டு மருந்துக்காரனா என்ன செஞ்சிருவாங்க? கடைசியில கை விட்டுருவான். கை விட்டோன்னு எங்க போடுவாங்க? கடைசியில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு, இல்லாட்டி அலோபதி மாத்திரைக்கு, இல்லாட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. அது முன்னாலே போயிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? உயிரை காப்பாத்தி இருக்கலாம். கடைசி நேரத்தில் போனா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இதான் உண்மை அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா, ஒரே ஒரு விஷயம்தான். யாருங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பைபிள் வாசிங்க. உங்க கையில பைபிள் இருக்கா இல்லையா? உங்க கையில இருக்கு. பரலோகம் போறதுக்கு நான் ஆண்டவரை நம்பல, நீங்க பரலோகம் போக முடியுமா? அப்ப யார் நம்பணும்? நீங்க எப்படி நம்பணும்? அவர் சொல்லி இருக்கிறதெல்லாம் பைபிளை வாசிச்சு அதுல இருக்கிறத நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். முத நம்பிக்கை வந்தாதான், விசுவாசம் வந்தாதான் கடைபிடிக்கவே முடியும். விசுவாசம் இல்லாம கடைபிடிக்க முடியாது. இப்ப நீங்க நெஞ்சு வலிக்குதுங்கிறீங்க, சரியா? நீங்க ஏதோ ஒன்று சொல்றீங்க, வயிறு வலிக்குது இல்லை நெஞ்சு வலிக்குதுங்கிறீங்க. நான் ஒரு மாத்திரை கொடுக்குறேன், சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? ஏன்? நான் டாக்டர் இல்லை. வெரி குட், நான் டாக்டர் இல்லை, சரியா? இப்படி வச்சுக்கங்க. இந்த ரோட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, சரியா? அடிச்சு ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஏன்ட்ட வருவீங்களா, ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா? ஏன்? நான் ஜெபம் சவம் கிடைக்கும். மரத்துல இருந்து ஒருத்தன் கீழே ஒருத்தன் இடுப்பு ஒடிஞ்சு போச்சு, ஏன்ட்ட வருவீங்களா, ஹாஸ்பிட்டல் போவீங்களா? ஏன் அப்படி?
இப்போ நான் ஜெபம் பண்ணா சுகமாகுங்கிறேன், நான் ஜெபம் பண்ணா சுகமாகுங்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அறிவே என்ன சொல்லுது? உங்க அறிவே என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆள்கிட்ட போகாத, மாட்டிக்குவ, வம்புல மாட்டிக்குவ, தயவு செஞ்சு எங்க போயிரு, டாக்டர்கிட்ட போயிரு. இப்ப நீங்க எப்ப வருவீங்க தெரியுமா? என்கிட்ட வருவீங்க தெரியுமா? எப்ப நீங்க வருவீங்கன்னு நான் சொல்றேன். வயிற்று வலிச்சா வருவீங்க, கரெக்டா? வயிறு வலிச்சு நான் ஜெபம் பண்ணி சுகமாகும். அப்ப நீங்க ஒரு மாத்திரையும் போடுவீங்க. மாத்திரை போட்டு நீங்க ஜெபம் பண்றப்ப சுகம் ஆகும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நீங்க யோசிச்சு, அதெல்லாம் எதுக்கு சொல்லுது அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, வேதம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது. வேதத்தை பார்க்கணும். வேதத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா எல்லா விஷயங்களும் எதுல தான் சொல்லப்பட்டிருக்கு? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ரட்சிப்புக்கு எடுத்த காரியங்கள்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதம் இல்லாம என்ன செய்ய முடியாது? கடவுளை அறிய முடியாது. இப்ப அதுக்கு தான் சொன்னேன். இப்ப மனுஷன்னா யாருன்னு சொன்னா நீங்க பதில் சொல்லல. மனுஷன்னா யாரு? மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? சரியா? இது இருந்தா மனுஷனான்னு கேட்கிறேன். சரீரம் மட்டும் இருந்தா மனுஷனா? சரீரம் மட்டும் இருக்கா என்னது? நீங்க சரீரமா பணமா? வெறும் சரீரம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க என்னது? பணம். உங்களுக்கு என்ன வேணும்? ஆன்மா இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தவனா யாரு? சரியா? சரி, சரீரம்னா என்னது? சரீரம் அழியுமா அழியாதா? சரி, அழிஞ்சிடும். சரீரம் அழிஞ்சிடும். சரீரம்ங்கிறது என்னது? தொட்டு உணரக்கூடியது. இதுல என்ன இருக்கு? சரீரத்துல என்னென்னலாம் இருக்கு? சதை இருக்கு, நரம்பு இருக்கு, எலும்பு இருக்கு, ரத்தம் இருக்கு. அது மாதிரி இதுதான் என்னது? இதெல்லாம் சேர்ந்ததுதான் சரீரம். சரி, ஆன்மா என்னது? ஆன்மா அழியுமா அழியாதா? அழியாது. இது என்ன செஞ்சிடும்? சரி, ரெண்டுல எது முக்கியம்? ரெண்டு முக்கியம் தான். எது ரொம்ப முக்கியம்? ஆன்மா. சரி, ஆன்மானா என்ன? இப்ப சரீரம்னா என்னன்னு சொல்லிட்டீங்கல்ல, சரீரம் சொல்லியாச்சுல்ல. சரீரம் அழிஞ்சிரும், தொட்டு உணரக்கூடியது என்ன? ஐயோ, மார்க் வேணாம். போர்டில் தெரியலையா? சரி, ரைட், போர்டை ஃபோக்கஸ் பண்ணிருங்க. போர்டு தெரியுதா? சரியா? ரைட்டு, நல்லா கவனிச்சுக்க. இது அழியாதது, இது அழியக்கூடியது. இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? இப்ப ரெண்டுல எது முக்கியம்? ஆன்மா முக்கியம். ஆன்மானா என்ன? அதான் ஆன்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்றல. ஆத்மா, ஆன்மா, இதுலதான் என்ன இருக்கு? உயிர்லாம், ஆன்மாக்குள்ள உயிர்லாம் என்ன செஞ்சிருக்கு? அடங்கி இருக்கு. ஆன்மானா என்னன்னு கேட்கிறேன். வெரி குட், சிந்திக்க கூடியது. அப்புறம் அப்புறம் இருங்களேன், சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க, நல்ல விஷயம்தான். சர்ச்சுக்கெல்லாம் போறது நல்ல விஷயம்தான். நீங்க யாருன்னே தெரியாம சர்ச்சுக்கு போனா? இப்ப சர்ச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். சர்ச்சுக்கு எதுக்கு போறோம்? என் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது, வியாதி
வரக்கூடாது. சரியா? இதுதான். சரியா? ஆன்மானா என்னன்னு நீங்க நிறைய பேர்ட்ட போய் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. கேட்கறவங்க பதில் சொல்றாங்களான்னு பாருங்க. பதில் சொன்னா சந்தோஷம், பதில் சொல்லணும்னா ஆன்மானா என்னன்னே தெரியாம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, பகுத்தறிவுனா நல்லது எது, கெட்டது எது? சரியா? சரியா? இந்த ரெண்டுல எது முக்கியம்? ஆன்மா முக்கியம். சரியா? சரியா? இன்னைக்கு பிரசங்கம்லாம் எங்க இருக்கு? பிரசங்கம்லாம் கேட்குறீங்கள? பிரசங்கம்லாம் எது சார்ந்த பிரசங்கம் நீங்க கேட்குறீங்க? ஆத்ம சார்ந்த பிரசங்கமா இருக்கு இன்னைக்கு. ஆசீர்வாத பிரசங்கம் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? சுகம் இருக்கும். அப்புறம் என்னது? வியாதியா, கடன் தொல்லையா, திருமணமா, பிள்ளை இல்லையா, அப்புறம் என்னது? வேலை வேணுமா? இதெல்லாம் எது சார்ந்தது? நீங்க டிவி ஓபன் பண்ணுங்க, டிவி ஓபன் பண்ணி பாருங்க. லிசன், பாருங்க என்ன சொல்றாங்க. உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இதான் சொல்லிட்டு இருப்போம். சர்ச்சுக்கு போறாங்களே, சர்ச்சுக்கு, இந்து கோயிலுக்கு, முஸ்லீம் கோயிலுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய பேர் போவாங்க. போறப்ப எதுக்கு போறீங்கன்னு கேளுங்க. நிறைய பேர் இந்து கோயிலுக்கு இந்த பால் குடம் தூக்கிட்டு போறவங்க நானே விசாரிச்சிருக்கேன். ரொம்ப நாளா புல் இல்லைங்க, அதுக்காக நான் போறேங்க. வேளாங்கண்ணி போய் பாருங்க, இந்த கையை கொண்டு போய் போடுவான். கை சோகமாயிடுச்சுன்னு கையை கொண்டு போய் போடுவான். சரியா? அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கும் கொண்டு போய் போடுவான். எல்லா இடத்துலையும் போடுவான். இது எல்லாம் எது சார்ந்தது? சரீரம். இது என்னது? அழிஞ்சு போகிறதுக்கான காரியங்களை மனுஷன் இன்னைக்கு பிரசங்கம். அது இது நம்மளுக்கு பிடிக்கும். எல்லாம் எப்படி சொல்றேன் கேளுங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையோடு காணப்படுகிறது. உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை, உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. இயேசுவை தவிர எல்லாருக்கும் இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? இயேசுவை தவிர இந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போறது பெரிய கஷ்டம். திங்கக்கிழமை ஐயோ விடுறா, நீ படிப்ப விடுறாங்க அந்த பிள்ளை. இந்த டியூஷனை வச்சு மாரடிக்கிறாங்களே எங்க அப்பா அப்படின்பா இவன். அவனுக்கு ஒரு பிரச்சனை. அது படிப்ப கணக்கு வரவே வராது. ஐயோ மாவன். இதுல டியூஷன் வேற போட்டு விடுவீங்க. அங்க போயிட்டு அவன் சொல்லுவான், எங்க அப்பா இருக்கான சும்மா லூசு பையன், விட மாட்டேங்கிறான் அப்படிமா. பிள்ளைங்க சொல்லுதா இல்லையா? வீட்டுல நீங்க குச்சியோட தானே உட்காந்துருக்கீங்க, கடுப்பா ஆவானா இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு படின்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்படியே எரிஞ்சிருவாங்க எங்க அப்பா. ஐயோ சமயம் பிடிச்சாலு. அவன் என்ன தெரியுமா செய்வான்? இப்படி வச்சிருப்பான் புக்கை, இது தலைகீழ இப்படி வச்சிருப்பான். நீங்க வர்றப்பெல்லாம் படிச்சிட்டியா? அதே பக்கம் மாறவே மாறாது. அப்படிதான் நானும் அப்படிதான் இருந்தேன். அதனால நான் சொல்றேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தானே கடந்து வந்துருக்கணும். அப்படிதான் இப்படியே உட்காந்துருப்பேன். படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். சரி சரி தூங்கு தூங்கு அப்படின்னு அப்பாடா அப்படி சொல்லி கூப்பிட அடிச்சு தூங்கிடுது. வாலிப பிள்ளைங்களுக்கு காதல் பிரச்சனை. வேலை செய்யறவனுக்கு வேலை கிடைக்கல, படிச்சு முடிச்சவனுக்கு வேலை கிடைக்கல, வேலை செய்யறவனுக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆனவனுக்கு புள்ள இல்ல, கல்யாணம் ஆகி கொஞ்சம் வசதியா இருக்கிறவனுக்கு காசு பத்தல பிசினஸ் செய்யறதுக்கு. இதெல்லாம் என்னது? இது நானே சொல்லுவேன். குறி சொல்றவன்ட்ட போனீங்கன்னு வச்சுக்கேன், அவன் என்ன சொல்லுவான்? விலாவரியா? அவன் விலாவரியா இன்னும் சொல்லுவானா இல்லையா? நீங்க எதுக்கு குறி சொல்றவன்ட்ட போறீங்க? குறி சொல்றவன்ட்ட எதுக்கு போறீங்க? பிரச்சனை தீர்க்கணும்னு தானே போறீங்க. அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சா இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனையோட வரேன்னு? அவன் வந்தோடனே சொல்லுவான், உன்னை பார்த்தோன்னே சொல்லுவான், உனக்கு 7 நாட்டு சனிமா. இந்த சனியை போக்குறதுக்கு என்கிட்ட வா, ஒரு கருப்பு கோழி எடுத்துட்டு வா,
ஒரு சாராய பாட்டில் எடுத்துட்டு வா, இல்லாட்டி 10,000 ரூபாய் பணம் கொடு, வாங்க வெள்ளிக்கிழமை ராத்திரி கோழியை வெட்டி நான் சாப்பிட்டுவிட்டு தண்ணியை போட்டுட்டு நான் குடிச்சிட்டு தூங்கிட்டு உனக்கு சரியா போயிருமா, நீங்க அவன்கிட்ட போவீங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் என்னத்துக்காக கடவுளை தேடுறான்? என்னதுக்காக கடவுளை தேடுறான்? இத புரிஞ்சீங்கன்னா போதும். எங்க போனாலும், இது கிறிஸ்தவத்துல எங்க போனாலும் இதுக்குதான் அவன் அங்கங்க முட்டுக்கு ஒரு மலையை வச்சிருப்பான், ஒரு பாலைவனம் வச்சிருப்பான், ஜெபமலை வச்சிருப்பான், எல்லாம் அங்க போயிடுவாங்க, கூட்டமா போயிடுவான். என்னன்னே தெரியாது. போறப்ப ஏன் போறேன் நானு? ஏசு எனக்கு அப்பா, உங்களுக்கு யாரு? அப்பாவா? ஏசு எனக்கு அப்பா, உங்களுக்கு யாருன்னு கேக்குறேன். எனக்கு அப்பானா உங்களுக்கு அப்பானா, அப்படியே நீங்க அப்பாட்ட நேரடியா போக மாட்டேறீங்க, ஏன் என்கிட்ட வர்றீங்க? இந்த மத்தியஸ்தம் இல்லாம இந்த ரோமன் கத்தோலிக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூசாரி இல்லாம உங்களுக்கு ஆகாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல வாங்குறாரு, நீங்க என்ன சொல்றீங்க? உம்மிடத்துல வர முடியாது, நான் இன்னொரு ஆளோட வர்றேங்க. ரெக்கமெண்டேஷன். இவர் ஜெபம் பண்ணா தான் கேட்கும், ஏன் நீங்க ஜெபம் பண்ணா கேட்காதா? ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வாங்க அப்படிங்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் போப்புட்ட போங்கன்னு சொன்னாரா? நீங்க எல்லாரும் பூசாரிட்ட போங்கன்னு சொன்னாரா? நீங்க எல்லாரும் அண்ணன்ட்ட போங்கன்னு சொன்னாரா? சொல்லலையா? யார்கிட்ட கூப்பிட்டாரு? அவர்கிட்ட தானே கூப்பிட்டாரு. யார் உங்க பாவத்துக்காக மரிச்சா? நான் மரிச்சனா? நான் உங்களுக்கு பரலோகம் கொடுக்க முடியுமா? நான் போறதே அந்த ததிகணத்தமா இருக்குது. நீங்க குறுக்க ஒரு ஆளை வைக்கிறீங்க, குறுக்க ஒரு ஆளை நம்புறீங்க, குறுக்க ஒருத்தன் இருந்தாலே உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. அதை நான் சொன்னேன், நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கு டிவியை திறந்தா எல்லா இடத்துலையும் போதனைன்னா இதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. நீங்க எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்கு பிரச்சனை எங்க? சரீரத்திலே ஆத்மாலையா? இங்கதான் பிரச்சனை. ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் எப்படி உண்டாக்குனாரு? மண்ணினால உண்டாக்குனாரு. உண்டாக்கி என்ன சொன்னாரு? ஜீவ சுவாசத்தை ஊதுனாரு. அவன் என்ன ஆயிட்டான்? ஜீவ சரீரமும் ஆன்மாவும் கொண்டவனாக மாறிட்டானா இல்லையா? அங்க படைக்கிறப்பயே மண்ணும் கடவுளுடைய சுவாசமும், அதான் ஆன்மா. கடவுள் நம்மளை அப்படிதான் படைச்சார், சரீரமும் ஆன்மாவும் கொண்டவனாக படைச்சார். படைச்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னாரு? இந்த பழத்தை நீ என்ன செய்யாத, சாப்பிடாத, சாப்பிடும் நாளில் சாகவே. நான் சொன்னா பைபிள் சொல்லுதா? பைபிள் சொல்லுது, கடவுள் சொல்றாரு, கடவுளுடைய வார்த்தை வேதம். ஆண்டவர் சொல்றது சாப்பிடும் நாளில் சாகவே. சாப்பிட்டானா இல்லையா? செத்தானா இல்லையா? சாகல. இங்க சாகல. எங்க செத்தான்? இங்கதான் செத்து போச்சு. இப்ப பிரச்சனை எங்க? இப்ப நீங்க எங்க பிரச்சனைக்கு தீர்வு தேடிட்டு இருக்கீங்க? மண்ணுல போய் தேடினா விளங்க முடியாது, பரலவும் போக முடியாது. உங்க வீட்டுக்கு வருவாங்க நிறைய பேர், நானும் போயிருக்கேன், எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் பிறப்புல கிறிஸ்தவன். அங்கே வருவான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்க அம்மா டீச்சரு. 1ஆம் தேதி தான் வருவான். 1ஆம் தேதியில இந்த 5ஆம் தேதி வருவாங்க. காலங்காத்தால வந்துடுவாங்க. காலங்காத்தால வந்துட்டு, டீச்சர் ஜெபம் பண்ணிட்டு போறான் டீச்சர். அவன் ஜெபம் பண்றப்ப எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அப்பயே நான் கொஞ்சம் சுதாரிச்சேன். வந்தோடனே அப்படி என்ன பண்ணுவானா, இப்படி சாதாரணமா பேச மாட்டானுங்க. கவனிச்சிருக்கீங்களா? இவங்க சாதாரணமாக பேசவே மாட்டானுங்க. உங்களை பார்த்த உடனே சிஸ்டர் அடிமா, பிரதர் அடிமா, இல்லாட்டி ஐயா அடிமா. தப்பு கிடையாது. நீ எதுக்கு வர, என்ன நோக்கம்? பணம். நம்ம யாரு? நீங்கெல்லாம் யாரு? எனக்கு ஈனா வானா. ஆமா, எலிச்ச வாய். ஏன்னா நான் ஜெபம்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஆசை கொடுப்பீங்க. நான் 10 வீடு போனா என்னாச்சு? 500 ரூபா கொடுத்த ஒரே நாள் 10 வீடு போனா எவ்வளோ ஆச்சு? நான் இவ்வளோ ஆர்வ ஆட்டோ போட்டு, தூங்காம கொள்ளாம இபி டிரான்ஸ்ஃபரை போட்டு,
அவரு காலேப வேலைக்கு வச்சு தண்ணி குடிக்க வர்றானா வரமாட்டானா, விற்குமா விற்காதானா அலைஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஒரே நாள்ல 10 வீட்டுக்கு போய் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிடும். முடியுமா உங்களால? முடியுமா? ஆண்டவர் திருச்சபையை தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். திருச்சபையில தான் எல்லா வேலையும் நடக்கணும். திருச்சபை இல்லாம யார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் ஸ்டாப். சிந்திக்கலன்னா கஷ்டமாயிருவீங்க, கஷ்டப்பட்டுருவீங்கன்னா பயங்கர பிரச்சனைக்குள்ளாயிருவீங்க. இங்க பிரச்சனை என்னது? எங்க பிரச்சனை உங்களுக்கு? எங்க பிரச்சனை? சரீரத்துல. இங்க இருங்க, என்னைக்கு இவன் பாவம் செஞ்சானோ அன்னைக்கு சரீரத்துல என்ன வந்துருச்சு? பிரச்சனை வந்துருச்சு. பாவம் போற வரைக்கும் நம்மளுக்கு என்னத்தோட பிரச்சனை உண்டு? சரீரத்தோட பிரச்சனை உண்டு. இங்க இருங்க, நரைச்சு போச்சு, கண்ணு தெருல கண்ணாடி போட்டிருக்கேன், சரியா, சுகர் இருக்கு, மாத்திரை போடுறேன். அங்கே வந்த உடனே சந்தோஷமா ஒரு காப்பி கொண்டு வந்து கனி கொடுத்துச்சு, குடிங்க அப்படின்னுச்சு. வாயில வச்சு இனிச்சிருச்சு, குடிக்க முடியல. வியாதி. குடிச்சா என்ன ஆயிரும்? 100 200 போகும், 200 300 போகும், அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். சரீரத்துல பிரச்சனை எப்பொழுதும் இருக்கும், சாகிற வரைக்கும். வயது ஆகிக்கிட்டே இருக்கு, பாத்தீங்களா? வயது ஆகிக்கிட்டே இருக்குல்ல. ஆன்மா வயசுல ஆன்மா எங்க இருக்கு? புரியுதா? இங்கதான் உனக்கு பிரச்சனை. இங்க அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? செத்துருக்கான். செத்துருக்கானா? நம்ம தான் மரிச்சிருக்கோம். இங்க பாருங்க, நல்ல கவனிச்சுங்க. என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ, பாவம் செஞ்ச உடனே ஆவிக்குரிய மரணம். நீங்க படிச்சிருப்பீங்க. நல்லா கவனிச்சிங்க. 2 சரீர மரணம், 3 நித்திய மரணம். இப்ப உயிரோட இருக்கிறப்ப இங்க நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டாதான் சரீர மரணத்திலிருந்து தப்பிச்சு நித்திய மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும். செத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நேரா நரகத்துக்கு போயிருவீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதான் ஒரே ஒரு விஷயம்தான். இயேசுவை அறியாம செத்து போனா நரகம் மட்டும்தான். இங்க இருங்க, இந்த உலகத்துல வாழ்றீங்கல்ல, வாழ்றோமா வாழலையா? பிறந்தீங்களா இல்லையா? பிறந்தோமா இல்லையா? பிறந்தோமா? பிறந்தப்ப என்ன ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்க தெரியுமா? அதான் விளக்கம். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? நியமிக்கப்பட்டிருக்கு. நியமன ஆர்டரோட தான் உள்ளுக்குள்ள வந்துட்டான். வந்தா நீ என்ன செஞ்சுதான் ஆகணும்? மறிச்சுதான் ஆகணும். உனக்கு மரணம் ஷுவர். ஓப்பனா நிச்சயமா எப்பன்னு தெரியவே தெரியாது. முந்தா நாள் ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஒருத்தவங்களை பாக்குறதுக்கு. போனப்ப ஒரு கணவன் மனைவி வந்திருக்கிறாங்க. மனைவிக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி புருஷங்காரன் வந்து ஆஸ்பத்திரியில கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. டாக்டர் உள்ளுக்குள்ள கூப்பிட்டு இருக்காரு அந்த அம்மாவை. அந்த அம்மா உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. இவர் உட்காந்து அந்த சேர்ல உட்காந்து இருக்காரு. அப்படின்னு இருக்காரு, அப்படியே சாஞ்சிருக்காரு. அப்படியே கூட்டிட்டு ஐசியூல போனாங்க. அந்த அம்மா வெளியே வந்து புருஷனை காணும். எங்க புருஷன் அப்படின்னாங்க. ஐசியூல இருக்காரு அப்படின்னாங்க. செத்துட்டாரு, எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. இவ்வளவுதான் உங்களோட என்னுடைய வாழ்க்கை. 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதுவும் வருத்தமோ? ஏறுங்க, இவ்வளவுதான். இந்த உலகத்துல வாழ போற நாள் எவ்வளவு? கவனிங்க, இந்த உலகத்துல வாழ போற நாள் எவ்வளவு? 70 வயசுனா 70 வயசுல எவ்வளவு? 25,550 நாள். இன்னும் ஒரு 10 வருஷம் 80ன்னு சொல்லி 10 வருஷத்தை கூட்டுனீங்கன்னா 3,650 நாள். பாதி தூக்கத்துல போறது இல்ல, பாதி வயசு போச்சு. இன்னைக்கு எனக்கு 60 வயசு. சரியா? மிஞ்சி போனா எனக்கு 3,650 நாள் இருப்போனாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. கூப்பிட்டுக்கிட்டா என்ன செஞ்சுக்கணும்? போயிட்டு கழிச்சுக்குங்க. 25,550 நீங்க வயசெல்லாம் கழிச்சுக்குங்க. கூட இருந்தீங்கன்னா கடவுளுடைய கிருபை, கூட இல்லைன்னா கடவுளுடைய கிருபை இல்லை. உலகத்துல இருக்கிறப்ப ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீ பாவத்துல பிறந்திருக்க, பாவத்துல மரிச்சிருக்கிற, பாவத்துல இந்த மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கலாம், செத்து நரகத்துக்கு போயிருவ.
எவனும் மரணத்தை குறிச்சு பேச மாட்டான் திருச்சபையில. ஏன்னா மரணத்தை குறிச்சு பேசினா உனக்கு பயம். ஆனா அதான் உண்மை. ஆனா நீ பரலோகம் போகணுங்கிறத குறிச்சு உனக்கு என்ன யாரும் என்ன சொல்ல மாட்டான். இவன் இங்க செத்து இருக்கான். செத்தவனுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். உயிர் எங்க இருக்கு? சங்கீதம் 19:7 வாசிங்க. சங்கீதம் 19:7 வாசிங்க. எது உயிர்ப்பிக்குது? வேதம் எதை உயிர்ப்பிக்குது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது இந்த வேதம் தான். நல்லா கவனிச்சுங்க. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வேலை யார்கிட்ட இருக்கு? எங்க இருக்கு? உங்க அனுபவம் இருக்கு பாத்தீங்களா? எங்க வீட்டுல என் ஒய்ஃபோட அம்மாவுக்கு புத்துநோய். சரியா? நான் சொல்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 1967 1996ல புற்றுநோய். என்னன்னா எங்க நின்னாங்களோ அந்த இடம் ரத்தமா இருக்கும். சரியா? ரத்தமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கவலை. என்ன கவலை? செத்துருவாங்க. அவளுக்கும் ரொம்ப கவலை. அப்புறம் டாக்டர்லாம் போனோம், அப்படிலாம் போனோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சுகம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க. சரியா? ஆண்டவர் உயிர் சுகம் கொடுத்து உயிரோட கொடுத்துட்டாரு. இப்ப அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? சுகம் கொடுத்துட்டாரு. அவங்க அங்கேருந்து வந்து இங்க வந்து நான் புத்துநோயில இருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நீங்க யாராவது ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. யாருனால ரட்சிக்கப்பட முடியும்? யாரை பத்தி பேசினாதான் ரட்சிப்பு? இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசினாதான். வேதம் எதுக்குன்னா வேதத்துல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து. ரோமர் 10:17. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி எதுல இருந்து வரும்? விசுவாசம் எப்படி வரும்? கேட்கறது. எதை கேட்கணும்? நீங்க எங்க வேதம் போதிக்கப்படுதோ நல்லா கவனிச்சுக்கங்க. எனக்கு வந்து நீங்க வரணும், வர வேணாம் அப்படிலாம் எனக்கெல்லாம் எங்களுடைய சபையில எல்லாம் அப்படிலாம் சிந்தனை கிடையாது. எங்களுடைய ஒரே ஒரு ஆசை, நீங்க எல்லாரும் பரலோகம் வரணும். புரியுதா? செத்து போனா எங்க கூட நித்தியத்துல இருக்கணும். அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த பிரசங்கம். புரியுதா? நீங்க எக்கேடு கெட்டு போனாலும் போங்க, யாரை கெட்டுனாலும் போனாலும் போங்கன்னா போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க போனா எனக்கு நான் நட்டமான்னு கேட்டேன். எனக்கும் நஷ்டம்லாம் கிடையாது. ஒரே ஒரு நோக்கம், நல்லா புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை உன் கருத்துல இல்லை, உன்னை படைச்ச கடவுள் இடத்துல இருக்கு. நீ பாவத்துல செத்து இருக்க. பாவத்தோட செத்து போனா மறிச்சு நரகத்துக்கு போயிடுவ, தெளிவா போயிடுவ. உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தேவன் உனக்கு தேவ மனுஷன் அனுப்பி வேதத்தை பேசி, வேதத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவ பேசுற. வேற எதுவுமே கிடையாது. இந்த வேதம் இல்லாம உனக்கு உயிர் வராது. வேதம் இல்லாம ஜீவன் வராது. வேதத்தை வாசிக்கல நீங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க தெரியுமா? இங்க வந்து உட்காந்து கேட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் கூட பைபிள் வாசிக்க மாட்டீங்க, பைபிளை தியானிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அக்கறை கிடையாது. உங்க ஆத்மா மேலே அக்கறை கிடையாது. உங்களுக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் தேவ மனுஷர்களை ஏற்படுத்தி நீங்க வேதத்தை வாசிச்சு அதுல வேதத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து உங்க பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை பெற்று இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்து இயேசுவை பிரகடனப்படுத்தி இயேசுவை போல வாழணுங்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் ஆண்டவர் ஏற்படுத்தினார். இது பொழப்பு கிடையாது எங்களுக்கு. அதான் புரிஞ்சுக்கணும். இது பொழப்பெல்லாம் கிடையாது. 5 பைசா கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான். ஆண்டவர் சொல்றது, நீ பாவத்துல என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். இங்க சொல்றாரு, விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வார்த்தையினால வரும். இவனுங்க இப்ப வேதத்தை எழுதுனது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிச்சுங்க. பரிசுத்த ஆவியானவரும் வேதமும், இந்த வேதமும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? வேலை செய்யணும். யோவான் சுவிசேஷம் எடுத்துங்க, 16ஆம் அதிகாரம் எடுங்க, 8ஆம் வசனம், 13, 14 வசனங்களை வாசிங்க. நீங்க இதை பாருங்க. யோவான் சுவிசேஷம்
16ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. நீங்க பைபிள் எடுத்து நல்லா கவனிச்சு பார்த்தா தான் தெரியும், இல்லாட்டி புரியாது. அவர் வந்துன்னா யாரு வந்து? ஏறுங்களேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட பேசிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட பேசிட்டு இருக்கப்ப சொல்றாரு, நான் போறேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் அனுப்புறேன். யாரு தேற்றரவாளன்? பரிசுத்த ஆவியானவர். அவரை தான் சொல்றாரு. அவர் வந்து இங்க இருங்க. யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு. இது யாரோட வேலை? பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் உனக்கு என்ன புரியும்? உனக்கு நீ யாருன்னு தெரியும், பாவின்னு தெரியும், உன்கிட்ட நீதி இல்லைன்னு தெரியும், உன்கிட்ட என்ன இல்லைன்னு தெரியும், நியாயம் இல்லை. இன்னைக்கு எந்த மனுஷன்ட்ட நியாயம் இருக்கு? ஒரு ஆபீஸ்க்கு போங்க, இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, சாக போறோம்னு சொல்லுங்க, காசு இல்லைன்னு சொல்லுங்க, வேற எங்கேயா தூக்கிட்டு போடான்னு சொல்லுவான். மனித அபிமானம் இல்லை. ரோட்ல ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், ஒருத்தனை தூக்கிட்டு போக மாட்டான், பார்த்துட்டு போவான். எந்தாவது ஒரு இடத்துல லஞ்சம் வாங்காம உங்களுக்கு ஒரு வேலை நடக்குமா? டிரான்ஸ்ஃபார்மர் காசு கொடுக்காம வாங்கிட முடியுமா? எந்த வேலையில காசு இல்ல, மனித அபிமானம். அவன் ஏழையோ, அதாவது அன்னைக்கு போனேன், எங்க சர்ச்சில் ஒரு அம்மா இருக்காங்க, புருஷன் செத்து போயிட்டாரு, படிப்பறிவு இல்லாத அம்மா, சரியா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காசுக்கே வழியே கிடையாது. அந்த அம்மா அந்த அம்மா ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு 6000 வாங்குது. அவன் சொல்றானா அந்த ஆபீஸ்ல, உனக்கு பென்ஷன் வரணும்னா, உன் புருஷனோட பணம் வரணும்னா எனக்கு 10,000 ரூபாய் கொடு. அந்த அம்மா 6000 ரூபாய் கொடுத்துருக்கு, பத்தாது, 10,000 ரூபாய் கொடு, உனக்கு தான் இவ்வளவு காசு வரப்போகுது இல்ல. மனுஷன் அவங்களாம் கடவுள் பயமே இல்லாதவங்க, பொய்யன், திருடன், விபச்சாரன், அக்கிரமக்காரன், பாவத்தை குறிச்சு கவலையே படாதவன். ஆவியானவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிற வாழ்க்கையில ஆவியானவர் என்ன செய்யறாரு? என்னத்தை குறிச்சு பேசுறாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்தா எதை குறிச்சு பேசணும்? உங்களுக்கு என்னத்தை குறிச்சு பேசிட்டு இருக்காங்க? என்னத்தை குறிச்சு பேசுறாங்க? பாவத்தை குறிச்சு பேசுறாங்களா? விளங்குமா? நீங்க என்ன ரோட்ல வீடு இல்லாம இருக்கீங்களா? சாப்பாடு இல்லாம இருக்கீங்களா? 3 வேளை சாப்பாடு இல்லாம இருக்கீங்களா? 3 வேளை சாப்பாடு இல்லாம இருந்தாதான் நீங்க வறுமை. இந்திய தேசத்துல 2 வேளை சாப்பிடாம இருக்காங்க, 1 வேளை சாப்பிடறாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவர்கள் தேவன், அவர்கள் வயிறு, அவன் நிறையணும். அதுக்கு நீ எனக்கு ஆளு. அவன் லஞ்சம் வாங்குறதோட இந்த போதக பயிலுக இருக்காங்க பாத்தீங்களா, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணி தலையில கை வச்சு காசு வாங்குறாங்க பாத்தீங்களா, அவனை மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்துல எவனுமே இருக்க முடியாது. அவனுக்கு வர்ற சாபம் இருக்கு பாத்தீங்களா, உலகத்துல அந்த மாதிரி ஒரு சாபம் உலகத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா கத்தரை குறிச்சு பொய் சொல்லி கத்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற மனுஷன் நாசமா போவான். இதாங்க பைபிள் சொல்லுது. அவர் வந்து என்னதான் செய்வாரு? பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறிச்சு, நீதி ஒன்றை இல்ல, நீதியை குறிச்சு, நியாயத்தை நல்லா கவனிச்சுங்க. நீங்க ரட்சிக்கப்படணும்னா கடவுளுடைய நியாய தீர்ப்பு இருக்கு. கடவுள் நரகத்துல போட்டுருவார், நித்திய நரகத்துல போட்டுருவார். ஆன்மா அழியாத ஆன்மா. இதுதான் ஐஸ்வர்யவான் லாசருடைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்கிறோம். அவன் அங்க உட்கார்ந்துட்டு வேதனைப்படுறான், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கிறான். அதெல்லாம் காப்பாத்தவே முடியாது. வரல தொட்டு ஒரு சொட்டு தண்ணி தாங்கன்னு கேட்கிறான், அதெல்லாம் முடியாது. வாழ்க்கை கிடையாது உனக்கு. ஐயோ என் சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு லாசருவை அனுப்புங்கிறான். நல்லா கவனிச்சுங்க, லாசருவை அனுப்புங்கிறான். செத்த லாசருவை அங்க அனுப்புங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, செத்தவன் உயிரோட போனா கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். அவனுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு என்ன இருக்கு? வேதம் இருக்கு, மோசையினுடைய ஆகமங்களும் தீர்க்க தரிசனங்களும் இருக்கு. அதை அவன் கேட்டு விசுவாசிக்கலன்னா அவனை எங்கதான் போவான்? நீங்க எங்க போவீங்க? வேதத்தை விசுவாசிக்கலனா, வேதத்தை தேடலனா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. எப்படி பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? எப்படி பிரசங்கிப்பாங்களா? பிரசங்கிப்பாங்களா? அப்படி அதெல்லாம் பிரசங்க. அவனுக்கு உன்னை ஏமாத்தணும். உன் பிரச்சனையை தெரிஞ்சு உன் பிரச்சனைக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல, மனம் திரும்பு,
பாவத்தை விட்டு, பாவம் கொடூரமானது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதான் வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவி, நல்லா கவனிச்சுங்க, யார் வந்து பரிசுத்த வேதத்தை எழுதினது யாரு? வேதம் போதிக்கிற இடத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். வேதம் போதிக்காத இடத்துல, என்னுடைய அனுபவத்தை சொல்ற இடத்துல யார் செயல்பட மாட்டா? உலகத்தை குறிச்சு பேசக்கூடிய காரியங்கள்ல யார் செயல்பட மாட்டா? ஏன்னா இவர் தான் இதை எழுதியிருக்காரு. இவர் இதை எழுதிட்டு இதுக்கு மாறா பேசினார்னா இவர் கடவுளா இருக்க முடியாது. ஆக கடவுள் வேதத்திலிருந்து அவர் சொல்றார், பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பு குறிச்சு. அடுத்த பக்கம் திருப்புங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது யாரு சுயமா பேச மாட்டா? யார் சத்திய ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? சுயமாய் பேச மாட்டார். நல்லா கவனிச்சுங்க. லிசன் லிசன் லிசன். கவனி கவனி கவனி. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேச மாட்டாரு? சுயமா பேச மாட்டார். வாசிங்க. என்னை மகிமைப்படுத்துவார். யாரை மகிமைப்படுத்துவாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துவாரு? இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துவார். எந்த பிரசங்கத்திலையும் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு. எந்த இடத்துலயும் உங்க பாவத்தை குறிச்சு, உங்க மனம் திரும்புதலை குறிச்சு, உன் பாவ தண்டனையை குறிச்சு, இதுல இருந்து உனக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற பாத்தீங்களா? அவர் உன்னுடைய பாவத்துக்காக கடவுளாக இருந்தவர், மனிதனாக இந்த உலகத்துல வந்து உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் சொல்ற அந்த இயேசு தான் உங்களுக்கு எனக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? பாவ மன்னிப்ப வேற யாரும் கொடுக்க முடியாது. இந்த வேலையை செய்யறது யாரு? நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. இவரோட வேலை தான் இந்த செத்தவனை என்ன செய்ய முடியும்? இவர் எங்க வரணும்? யாருக்குள்ள வரணும்? யாருக்குள்ள வரணும்? உங்களுக்குள்ள வரணும். இவர் வந்தாதான் எனக்கு என்னன்னு தெரியும்? பாவின்னு, என்கிட்ட நீதி இல்லைன்னு, எனக்கு நியாய தீர்ப்பு இருக்குன்னு தெரியும். அப்ப எனக்கு யாரு தேவை? இயேசு கிறிஸ்து தேவை. எனக்கு யாரு தேவை? இதை யார் சொல்லுவா? இது யாரோட பணி? யாரோட பணி? இப்ப பரிசுத்தாவியானவர் எங்க வந்துட்டாரு? பரிசுத்தாவியானவர் எங்க வந்துட்டாரு? இப்ப பரிசுத்தாவியானவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? இங்க இருக்காரா? இங்க இருக்கிறது யாரு? பரிசுத்தாவியானவர் யாரு? பரிசுத்தாவியானவர் யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப பிதா கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியானவரும். இப்ப யார் உள்ளுக்குள்ள வந்துட்டா? பரிசுத்த ஆவியான கடவுள் எங்க வந்துட்டாரு? யாருக்குள்ள வந்துட்டாரு? உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? நல்லா சொன்னீங்க. நம்புறதா நம்மளையாங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப பைபிளை பாருங்க. 14ஆம் அதிகாரம் யோவான். யோவான் 14ஆம் அதிகாரம். எல்லாம் பைபிள் எடுக்கணும். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மெதுவா வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. யார் சொன்னா இது? இது யார் சொல்றா? வேதம் சொல்லுது. இயேசு சொல்றாரு. அவர் எங்க இருக்காரா? உங்களுக்குள்ள வாசம் பண்றதுன்னா என்னது? வாழ்றதுன்னா என்னது? எப்பவுமே இருக்குது. எங்க இருப்பீங்க நீங்க? எப்போதும் எங்க இருப்பீங்க? உங்க வீட்டுல இருப்பீங்க. உங்க வீடு தான் வாசம் பண்ற இடம். நீங்க வாசம் பண்ற இடம் உங்க வீடுங்க. வேற இடத்துல இது வாழ்ற இடம். அது இது உட்காந்து கேட்டு எந்திரிச்சு போயிடுற இடம். இங்க இருக்க முடியாது. எனக்கும் ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? என்னுடைய வீடு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள என்ன செய்ய போறேன்? யாரு வரா? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு கண்டித்து உணர்த்தி இயேசுவை சொல்லி இவர் என்ன செய்ய போறாரு? உங்களுக்குள்ள வாசம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது
ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது யார் உள்ளுக்குள்ள வந்துடுறா? யார் அவரு? கடவுள். சரியா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. எது ஆலயம்? எது ஆலயம்? என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இப்ப கடவுள் எங்க இருக்கிறாரு? சர்ச்சில் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இருக்காரா? இருக்காரா இல்லையா? எங்க இருக்காரு? இப்ப உங்களுக்குள்ள இருக்காரா இல்ல? உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? என்னமா இருக்காரா இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருந்தா இருப்பாரு, இல்லன்னா இருக்க மாட்டாரு. இருக்காருல்ல? ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேக்குறேன். இறங்கி வாரும், 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 வாரும். ஏன்? உங்களுக்கு என்ன தெரியல? உங்களுக்கு என்ன தெரியல? தெரியல. இப்ப தெரியலனால கூப்பிடுற. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானா இன்னைக்கு வரைக்கும்? நீ கூப்பிடுறதுக்குள்ள ஒரு பெரிய கூட்டமே இருக்கான். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எனக்குள்ள இருந்தா, எனக்குள்ள கடவுள் இருக்காருல்ல, கோவப்படுவனா? கோவம் வரும். கோவம் வந்தோன்னு எனக்கு என்ன உணர்வு வரும்? ஆஹா, கடவுள் எனக்குள்ள இருக்கிறார். கெட்ட வார்த்தை வரும். கெட்ட வார்த்தை வரும். உடனே மனசுக்குள்ள என்ன தோணும்? ஐயோ, ஆண்டவர் பார்த்துட்டுல, உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருக்கு, பார்த்துட்டு. இதுதான் பத்தியா வந்துட்ட பத்தியா பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாங்களா? பார், உன்னுடைய ஒரு பேக்கப் எப்படி இருக்கு பார். நீ எங்கேயோ கத்து இருக்கத. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிறத சொல்லல. ஒண்ணுங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. இந்த பொண்ணு இருக்கிறா, வாலிப பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கா. சரியா? இப்ப எல்லாம் சொல்லுவான், பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவான், வயிற்றுல நெருப்ப கட்டி இருக்கீங்க. ஏன்? பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துச்சுன்னா இவன் என்ன செஞ்சிருக்கானா? அப்பா வயிற்றுல நெருப்ப கட்டியிருக்கானா. ஏன்னா புள்ள கெட்டு போயிடும், வெளியே போனா லவ் பண்ணிடும், எவன் கூட ஓடி போயிடும். இதெல்லாம் பயம். அந்த பிள்ளையோடைய வாழ்க்கையில இயேசு ரட்சிப்பு கொடுத்திருந்தா, ரட்சிப்புக்கு அடுத்த பிரசங்கங்களை கேட்டிருந்தா, ஆவியானவர் அவளுக்குள்ள இருந்தா, நெருப்பே கட்ட வேண்டியதில்லை. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கே தெரியும், நான் கடவுளுடைய பிள்ளை. நான் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? இப்ப சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இருந்தாதான் உருப்பட முடியும், இல்லாட்டி உருப்பட முடியாது. இவ்வளவு காலமா ஆவியானவரே என்னவா இறங்கி வரும். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உனக்குள்ள இருக்கிறார். எடுங்க, பைபிள் எடுங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மெதுவா பைபிள் எடுங்க எல்லாரும். வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:3. ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதல்ல கோடு போட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒருவனும் இயேசுவை என்னன்னு சொல்ல முடியாது, கர்த்தர் என்று சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்ல முடியாது. யார் இருந்தாலும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? இருங்க, உங்களுக்குள்ள இருக்காரா? நல்ல மனசுல கை வச்சு உண்மையா சொல்லுக்கீங்க. இருங்க, இருக்கிறது பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் உங்களுக்குள்ள இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். புரியுதா? உங்க சர்ச்சு உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட், அடுத்து உங்களுக்கு தெரியும், அடுத்து உங்க திருச்சபை போதகருக்கு தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்ட, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த சிந்தனையோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ரட்சிப்பு. இன்னைக்கு எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்க. என்ன கலைச்சிட்டான்? இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க வா, அங்க வா, அங்க வா. உனக்குள்ள நீ தேவனுடைய ஆலயம், உனக்குள்ள இருக்கிறாரு. நான் இதுக்கு யாரை தேடணும்? உங்களுக்கு எதுவும் தேவைன்னா நீ யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போகணுங்க? எங்க இருக்காரு அவரு? இங்கதான் இருக்கு. நீங்க அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண வேண்டியது தானே? உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல தாடி வச்சு, நல்ல குண்டா, நல்ல தொந்தி தள்ளிக்கிட்டு இப்படியே ஓ பிரியமானவர்களே
அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? உங்க வீட்டுல சூனியம் வச்சிருக்கான், உங்க வீட்டுல இந்த இடத்துல மூலையில பேய் இருக்கு, உங்க இடத்துல அது என்னது என்ன என்ன என்னமோ வச்சிருப்பாங்க, தாயத்து வச்சிருக்காங்க, இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? உங்களுக்கு என்ன, ஓ இவருக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சு, என்ன பைத்தியக்காரன், தாயத்துக்கு என்ன அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அது? சினிமாலாம் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்கள, பார்த்துருக்கீங்கல்ல. வடிவேல்கிட்ட கேட்பாங்க தெரியுமா, தாயத்தை கட்டிட்டு நீ நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போனாலும் ஒன்றும் பயம் இல்லை அப்படிமா. நான் எதுக்குடா சுடுகாட்டுக்கு போறேன் அப்படிமா. அந்த கதை நீங்க எல்லாம் இப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? தாயத்து கட்டி விட்டா உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். தாயத்து கட்டுறவன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள கடவுள் இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு யாரும் தேவை இல்ல. இப்பெல்லாம் ஆமேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உங்களை கிறுக்கனாக்கி வச்சிருக்காங்களே, அவங்களதான் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுடைய அறிவை எடுத்துட்டானுங்க. புரியுதா? உங்க அறிவை எடுத்துட்டானுங்க. நீங்க வேதத்துல வந்து பாருங்கிறத எடுத்துட்டானுங்க. வேதத்தை பாருங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்துல இயேசு இருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்ட இயேசுனுடைய பாவத்தை மன்னிக்கிறவர். அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக கடவுள் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சார். அவர் என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பரிகாரத்தை செலுத்தி இருக்கிறார். அவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணி இருக்கிறார். எனக்கு என்னது, எங்க போனாலும் எனக்கு என்ன இருக்காது? என்ன இருக்காது? இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்க. என் வாழ்க்கையில பயமே இருக்காது. எது என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியாம என்ன செய்ய போறது கிடையாது. நடக்க என்ன நடந்தாலும் நீங்க அதுக்கு பைபிள் வாசிக்கணுங்க. பைபிள் வாசிங்க. சங்கீதம் 139 வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? வாசிக்கலையா? பைபிள் திறக்காதீங்க. வாசிச்சிருக்கீங்களா? வாசிக்கலையா? வாசிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லுது சங்கீதம் 139? சரி பாருங்க. 139. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்புறம் என் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் நினைக்கிறதெல்லாம் தெரியும். நான் உட்கார்ந்துருந்தா தெரியும், எழுந்திரிச்சா தெரியும், படுத்தா தெரியும், என்னது நினைவுகள் தெரியும், நான் பேசுனா தெரியும், நான் பேசுறதுக்கு முன்னால தெரியும். இதெல்லாம் அறிஞ்சவர் தான் என்னுடைய ஆண்டவர். இப்படி சொல்லணும் ஆமேன்னு. இப்பெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாமே அறிந்தவர் தான் யாரு? என்னுடைய ஆண்டவர். சரியா? இவர்தான் ஆண்டவர். என்னை பத்தி நல்லாவே தெரியும். என்னை பத்தி நல்லா தெரிஞ்சா, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவர் தான் என் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும். வேற யாராலும் கொடுக்க முடியாது. எனக்கு உங்களை பத்தி தெரியுமா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியுமா? தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? படைச்ச கடவுளுக்கு தான் தெரியும். இங்க ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தாரா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நாத்தான் மேல பாக்குறாரா? நாத்தான் மேல பாக்குறப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கப்போ நீ உன்னைய தெரியும் அப்படிங்கிறாரு. அத்தி மரத்துக்கு கீழே இருக்கேன்னு தெரியும். அந்த திருவிருந்துக்கு செய்வார் தெரியுமா? திருவிருந்து போறதுக்கு ஒரு அந்த ராபோஜனத்துக்கு இடத்த ஆயத்தம் பண்ணுங்க அப்படிம்பாரு. நினைப்பு இருக்கா? அவர் சொல்லுவாரு, நீ போ, ஒரு ஆம்பளை குடம் தூக்கிட்டு வருவான். குடம் தூக்குறது யாரு? பெண்ணு தான் குடம் தூக்குவா. ஆம்பளை குடம் தூக்கிட்டு வருவான். அவன் பின்னால போ, அந்த வீட்டு மேலறையை காட்டுவான். அந்த வீட்டுல கம்பளம் முதலானவைகள்லாம் விரிச்சிருக்குங்கிறாரு. எல்லாம் அறிந்த கடவுள். யோவான் சுவிசேஷம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுங்க. காலையில கூட நான் என்னுடைய பிரசங்கத்துல நான் சொன்னேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுங்க. பத்து 11 வசனங்களை வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கங்க. எல்லாரும் எடுத்துக்கணும். 10-11 வசனங்களை வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்ன பண்ணாரு? முதல் வசனம் அப்படியே ஆரம்பத்துல இருந்து வாசி. அப்பொழுது கர்த்தர், நீர் எழுந்து
நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய். எங்க போக சொன்னாரு? யார போக சொன்னாரு? நேர்த்தெருவுக்கு போ. அப்புறம் யூதாவின் வீட்டிலே. யார் வீட சொல்றாரு? யூதா வீட சொல்றாரு. தர்சு பட்டணத்தார். யூதா வீட்டுல யார் இருக்கா? தர்சு பட்டணத்து சவுல் இருக்கான். சவுல் நிறைய பேர் இருக்காங்க. அதுல சொல்றாரு, குறிப்பிட்டு சொல்றாரு, தர்சு பட்டணத்து சவுல் இருக்கான். என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அட்ரஸ் சொன்னாரா? நேர்த்தெருன்னாரா? நேர்த்தெருன்னு சொன்னாரா? யூதா வீட்டுன்னு சொன்னாரா? யூதா வீட்டுல தர்சு பட்டணத்துக்காரன் சொன்னாரா? தர்சு பட்டணத்துக்காரன் சவுல்னு சொன்னாரா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாரு? கடவுள் எல்லாம் அறிந்த உங்களையும் என்னையும் பத்தி கடவுள் எல்லாவே தெரியும். ஒரு சிட்டுக்குருவி கீழே விழுந்தா கடவுளுக்கு தெரியும். என் தலையில இருக்க மயிறு கீழே விழுந்தா அவருக்கு தெரியும். இவ்வளவு எல்லாம் அறிந்த தேவன் உங்களுடைய தேவன். எதுக்கு உங்களுக்கு மத்தியஸ்தன்? எல்லாம் நீங்க ஜெபம் பண்றப்ப எப்படி ஜெபம் பண்ணணும்? எல்லாம் அறிந்த தேவனே, என் வாழ்க்கையில வியாதி, உங்களுடைய வார்த்தை சொல்லுது எனக்கு சுகம் தருவீங்கன்னு சொல்லியிருக்கு. நம்புறேன். ஜெபம் பண்ணலாமா? கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, என் கஷ்டத்தை நீக்கிங்க சொல்லலாமா? எனக்கு எதிரி இருக்கான், என் எதிரி என்னை மிரட்டுறான், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லலாமா இல்லையா? எதுக்கு நடுப்புற ஒருத்தன் குறுக்க? அவன் பேசுறதெல்லாம் இங்கதான் பேசுவான். அவனை வீட்டுக்குள்ள விட்டீங்க, நீங்க சர்வநாசமா போயிருங்க. ஒரே ஒரு நோக்கம் தான், காசு கொடுக்கறது மட்டும். இதை பத்தி தான் பேசுவான். இதை பத்தி பேசவே மாட்டான். இதை பத்தி என்னன்னே தெரியாது. ஆன்மானா என்னன்னு தெரியாது உனக்கு. ஆன்மால என்ன பிரச்சனைனா, பாவத்தினால் அவன் செத்து இருக்கான். செத்தவனுக்கு உயிர் வேணும். உயிர் வேதத்துல இருக்கு. வேதத்துல பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை கண்டிச்சு உணர்த்தி இயேசு கிறிஸ்துவ சொல்லி அவனுக்கு உயிர் கொடுத்து அவனுடைய இருதயத்துல வாசம் பண்றார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இயேசு எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாருன்னு கையை எப்ப போனாலும் நெஞ்சில கை வச்சுங்க. எங்க இருக்கீங்க ஆண்டவரே? எனக்குள்ள. உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற யாரு தேவை? இப்ப யார் வேணும் உங்களுக்கு? பயமா இருக்கா? பயமா இருக்கா? ஏன் இன்னொருத்தர் சொல்றதை நம்புறீங்க? இன்னொருத்தர் எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? என்ன எதுக்கு முட்டு கொடுக்கறது கூப்பிடுறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஜானியில சிங்க கபிக்குள்ள போட்டாங்க. என்ன எல்லாம் கூட வந்து நின்றுட்டு இருந்தாங்களா? வந்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பரட்டி விட்டுருக்கோம். உள்ளுக்குள்ள போயிட்டான், உக்காந்துருக்கான். ஆண்டவரே, இதெல்லாம் என்னோட சேர்த்து படைச்ச ஆளுங்க, பசியோட இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன செஞ்சுக்குங்க, நீங்க பாத்துக்க. அந்த சிங்கம் வந்து உடனே வந்து சரி சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாம் ஒதுங்கி இப்படி போய் ஓரமா நின்றுக்கும், பொழிச்சுக்குவோம் அப்படின்னா நின்றுருக்கோம். 6 பாட்டுக்கு பக்கத்துல வந்து மோந்து பார்த்துருக்கோம். எப்படி இருந்திருக்கும்? நம்ம எல்லாம் மோந்து பார்த்துச்சுன்னா பக்கத்துல இருந்து உரசுன்னு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். உச்சாவா எல்லாம் டபுள் ட்ரிபிளா எல்லாம் போய் உசிரே போயிடும். ஐயோ ஐயோன்னு அவனுக்கு தெரியும். ஆண்டவர் இருக்கிறார். என்னை படைச்ச கடவுள் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? என்னோட இருக்கிறார். என்னோட வாசம் பண்றார். இன்னைக்கு நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி கொண்டுக்கிற அநேகர் என்ன தெரியுமா சொல்றான்? அப்படியே கண்ண முடிக்கும், அப்படியே நடப்பான், அப்படியே கூட்டு பய மாதிரி இப்படியே நடப்பான். ஓ வந்து விட்டார், ஓ வந்து விட்டார்னா இதுக்கு கண்ண மூடுற? வந்துட்டார்னா கண்ண முடிச்சு பார்க்க வேண்டியது தானே? நீ மட்டும் பாப்பியா, நான் பார்க்க கூடாதான்? ஓ வந்து விட்டார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கண்களை மூடுங்கள்மா. எதுக்கு? இவன் கண்ணை திறந்துருப்பானா? நம்மளாம் என்ன செஞ்சுக்கணுமா? கண்ணை மூடிக்கணுமா? அவர் மட்டும் பாப்பாரா? நான் என்ன செய்யக்கூடாதான்? பார்க்க வந்துட்டாருன்னா கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதானே? ஏன் ஏமாத்துற? இது எங்க சொல்லி கொடுத்த? யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் 60 வருஷம் சரித்திரம். அதுக்கு முன்னால கிடையாது. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? இன்னைக்கு இதுக்கெல்லாம் 60 வயசு. இந்த வேதத்துக்கு 6000 வருஷம். 6000 வயசு. வேதம் எழுதப்பட்டு 4000 வருஷம் ஆச்சு. 4000 வருஷமா இந்த வேதத்தை எதிர்க்கிறதுக்கு தான் பிசாசு மாதிரி கூட்டங்கள் கூடி இந்த வேதத்தை தான் எதிர்த்துட்டு இருக்கு. இந்த வேதத்தின் மீது நம்பிக்கையும் அசாத்தியமான தைரியமும், இதுதான் சத்தியங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க சந்தோஷமா வாழ முடியும். இல்லாட்டி இன்னொருத்தரை நம்பி ஏமாந்து போவீங்க. ஏன்னா நம்மெல்லாம் பரம்பரையா, நீங்களாம் கிறிஸ்தவங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. ஒரு இந்துலேருந்து வந்திருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்து மக்களா இருந்திருப்பாங்க, கடவுள் அறியாதவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் பார்த்து
அப்படியே நம்மளும் செய்யணும், அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இது புரிஞ்சா உங்களுக்கு? மனுஷன்னா யாருன்னா அவனுக்கு என்ன இருக்கணும்? அப்ப என்ன இருக்கணும்? இது என்ன செய்யாது? இது என்ன செய்யாது? ஆன்மனம் என்ன? உணர்வு. சரீரம் என்னது? அழிஞ்சிரும், தொட்டு உணரக்கூடியது. ஆண்டவர் மனுஷனை சரீரமும் ஆன்மாவும் கொண்டவனா படைச்சார். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. சரியா? பழத்தை பறிச்சு சாப்பிட்டான், செத்து போனான். எங்க செத்து போனான்? ஆத்துமால, சரீரத்துல இல்ல. இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு, உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்க சொல்லிட்டு இருக்கானுங்க எல்லாரும். இவன் இங்க சொல்றவன் அவ்வளவு பேரும் கள்ள போதக மனசுல வச்சுங்க. உங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டு இருக்க, இங்க சொல்லிட்டு இருக்க அவ்வளவு பேரும் உங்களை ஏமாத்தலாம்னு அர்த்தம். உங்க பிரச்சனைக்கு எங்க பிரச்சனை? இங்க சரியாயிடுச்சுன்னா இது என்ன செஞ்சிடும்? சரியா ஆயிரமா ஆகாத? இங்க ஆனாலும் இங்க ஆகும், இங்க ஆகலன்னா இங்க ஆகாது. இங்க செத்து இருக்கான், செத்தவனுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். உயிர் எங்க இருக்கு? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை வேதம் தான் உயிர்ப்பிக்கும். வேதத்துல யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்து, உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறார். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறார். ஆண்டவர் இங்க இருக்கிறப்ப என் வாழ்க்கையில என்ன இல்ல? பயம் இல்ல. நீ ஏன் பயப்படுற? உன் எதிர்காலத்தை குறிச்சு உனக்கு ஏன் பயம்? ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் உனக்குள்ள இருந்தா சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. கடவுள் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார்? ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்ல கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்வி இருக்கா? யோசிச்சு வைங்க. சரியா? எப்படி என்னை மடக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வேதம், நல்லா தெரிஞ்சுங்க. நான் சொன்னது எல்லாம் வேதம். வேதத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கல முடியாது. நம்மளை மாத்திக்கணும். ஆண்டவரே, நான் அநேக தப்பான புரிதல் இருந்தேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய வேதத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கீங்க. வேதத்துல இயேசுவை பார்க்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கீங்க. நான் இயேசுவோடு நித்தியமா வாழ்றேன். ஆண்டவரே உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க பிள்ளைங்களுக்கு ரட்சிப்பு கருத்த காரியங்களை சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வேதத்திலிருந்து இயேசுவை சொல்லுங்க. வேதத்துலதான் இயேசு இருக்கிறார். வேதம் இல்லாம இயேசு இல்ல. இயேசு கடவுள். இயேசு திருத்துவத்தினுடைய 2வது நபர். அவர் தேவ குமாரன். அவர் பாவம் இல்லாதவர். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர். மாம்சத்துல பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படி பாவ மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும்படியாக அவர் நம்மளுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ராஜாதி ராஜா. அந்த இயேசு இல்லாம ரட்சிப்பு கிடையாது. இயேசுவே பாவத்தை பண்ணீங்கன்னு சொல்லுங்க, அவர் வாழ்க்கையில வந்து வாசம் பண்ணுவார். அப்புறம் என்ன 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 இல்ல, அவ்வளவுதான். சிந்திங்க சிந்திங்க. நீங்க என்ன கேள்வி சொன்னீங்க? பதில் சொன்னீங்க. நம்ம நாமே சரி பண்ணிக்க முடியுமா? வசனத்தை கேட்டு சரி பண்ண முடியுமா?